நண்பர்களுக்கு வணக்கம். முதல்வர் விஜய் அவருடைய செயல்பாடுகளை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். அது பதவியேற்றதுல இருந்து என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, எப்படி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஒண்ணு, பதவியேற்ற உடனே எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் போய் பார்த்தாரு. அது மட்டும் இல்லாம மற்ற எதிர்கட்சி தலைவர்களும் போய் பார்த்தாரு. அது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா ஸ்டாலினை பார்த்த கையோட அவர் எடப்பாடியாரும் பார்த்திருந்தா அது இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கணக்குல மட்டும் இல்லாம 2வது பெரிய கட்சி, அதை பார்த்திருந்தா சிறப்பா இருந்திருக்கும். ஒருவேளை சி.வி. சண்முகத்தை போய் பாக்குறாரு. சி.வி. சண்முகத்தை பார்த்துட்டு எடப்பாடியை பாக்குறதுங்கிறது ஒரு தர்ம சங்கடமா இருக்கும்னு நினைச்சு தவிர்த்தாரா என்னன்னு தெரியல. பட் இது பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு, அது ஒரு அபிஷியல் ஸ்டாண்டு. அதனால ஒரு எடப்பாடியை கண்டிப்பா பார்த்திருந்தா இன்னும் சிறப்பா நம்ம அதை சொல்லியிருக்கலாம். இப்படி பார்த்தாலும் ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் போய் பாக்குறதுங்கிறது 67க்கு அப்புறம் இப்பதான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த வகையில அது நல்லதுதான். ஒவ்வொரு முதலமைச்சரும் கடந்த 4 முறை வந்த எல்லா முதலமைச்சரும் குறைஞ்சபட்சம் 500ல இருந்து ஒரு 700 மூடி இருக்காங்க. அது அதோடைய தொடர்ச்சியா? அப்படி இல்லாம இது இன்னும் மேலும் சிறப்பா இதை கையாளுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். வெறும் டாஸ்மார்க்கை மூடுறது மட்டும் இல்லாம டாஸ்மார்க்ல ரொம்ப மிக குறைந்த தரத்துலதான் சரக்கு கிடைக்குதுன்னு மக்கள் சொல்றாங்க. அது உண்மையும் கூட தான். அது என்ன தரமான சரக்கை கொடுக்கறதும் முதலமைச்சர் ஆவணம் செஞ்சா நல்லா இருக்கும். மற்றபடி என்ன சொல்றது, பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு டாக் நடந்திருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம். பட் விஜயோட கட்சியோட ஸ்டாண்டுக்கு வர வேண்டிய ஒரே பதில் என்னன்னா, அந்த திட்டம் கைவிடப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரு ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு இந்த 2.5 வருஷத்துல மிக குறைந்த போராட்டங்கள்ல தான் பங்கேற்று இருக்காரு. அதுல மிக முக்கியமான ஒண்ணு இந்த பரந்தூர் மக்களுடைய நின்று அவர் போராட்டத்துல பங்கேற்றாரு. அப்படி இருக்கும்போது அவங்க கட்சிக்கு இதுல ஆராயறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த திட்டம் கைவிடப்பட்டது அப்படின்னு தான் அவர் சொல்லணும். அப்படி இல்லாம இந்த மாதிரி நாங்க டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு சரியான திசை நோக்கி போகலன்னு தான் நினைக்கிறேன். இதனால அபிஷியலா எந்த தகவலும் வராம நம்ம அதை பத்தி எதுவும் பேச முடியாது. மற்றபடி ஒரு வாரத்துக்குள்ள நம்ம அவருடைய செயல்பாடுகளை கிடைக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. குறைந்தபட்சம் ஒரு 6 மாசமா தான் ஆகட்டும். அப்புறம் என்ன பண்றாரு அப்படிங்கிறத வச்சு நம்ம பேசுவோம். நன்றி. அகாமடேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.